வணக்கம். வணக்கம் சார். 2026 வந்துருச்சு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா, 2026ல எந்தெந்த ராசிக்காரங்க அவங்களோட உடல் நலத்துல ரொம்ப அக்கறைய செலுத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுமே செலுத்தி ஆகணும். ஏன்னா, எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு. எந்த வயசு வேணாலும், எந்த ராசியில எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா சுகஸ்தானம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல ராகுவும் நல்லா இருக்கணும். ராகு நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்டது தான் வரும். செவ்வாயும் சேர்ந்திருந்தா பயங்கரமான ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால ஜாதகம் இதுக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இந்த 7:30 சமயத்துல மேச ராசி, மீன ராசி, கும்பராசிக்காரங்க ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். அதே சமயத்துல சிம்ம ராசியும் பார்த்துக்கணும். மிதுனம், கடகம் எல்லாம் இனி வர காலகட்டம் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அடுத்ததெல்லாம் அவங்க நல்லா தப்பிச்சிருவாங்க. இப்ப கரண்ட்ல அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதே சமயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ்ன்னு இருக்குதோ அதெல்லாம் ராகுவோட பலம் இருக்குது. அந்த ஜாதகம் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். அதே சமயத்துல நோய் வாதம், பித்தம், கபம் 3 விதமான உடம்பு இருக்குது. அதுல நம்ம உடம்பு என்ன உடம்புன்னு பார்த்து அதுக்கேற்ற உணவுகளை கட்டுப்படுத்தி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து மீண்டுவாங்க. நோய்களுக்குன்னே சில கடவுள் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகணும். அங்க போய் வேண்டும் போது சிலது நடக்கும். அதனால இந்த கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது. சும்மா சாதாரணமா நம்ம இந்தந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னா அதுலயும் நிறைய பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பிறக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் இன்னைக்கு இறந்துருப்பாங்க. அதனால ஜோசிக்காரங்க வேணா சொல்லாம இருக்கலாம். நான் எல்லாத்தையும் பொதுவா பார்க்கக்கூடிய ஆள் தான். அதனால எல்லா ராசிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஹெல்த் விஷயத்துல, உணவு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா எல்லாருமே இருந்தாகும். கண்ணை மூடி சாப்பிடக்கூடாது, நம்பிக்கையோட சாப்பிடக்கூடாது. அதுவே பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால இந்தந்த ராசிக்காரங்களை நான் சொன்னதை நீங்க மேற்கொண்டு உள்ள பார்த்து அது என்ன வாதமா, பித்தமா, கபமான்னு பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம உடம்புக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடும்போது நாம் ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.